Exercise 3.1ல first sum பார்க்க போகிறோம். If the sides of a cubic box are increased by 1, 2, 3 units respectively to form a cuboid, then the volume is increased by 52 cubic units. Find the volume of cuboid. ஒரு கனசதுர பெட்டியின் பக்கங்களை 1, 2, 3 அலகுகள் அதிகரிப்பதால் கனசதுர பெட்டியின் கொள்ளளவை விட 52 கன அளவுகள் அதிகமுள்ள கன செவ்வகம் கிடைக்கிறது எனில் கன செவ்வகத்தின் கொள்ளளவை காண்க. ஒரு கனசதுர பெட்டி இருக்குது, கியூபிக் பாக்ஸ் இருக்குது. அதோட அந்த கியூபிக் பாக்ஸோடைய ஒவ்வொரு பக்கத்தையும் 1 யூனிட் 2 யூனிட் 3 யூனிட்னு அதிகப்படுத்துகிறாங்க. அதிகப்படுத்தும் போது என்ன கிடைக்கிதுன்னா ஒரு கியூபாய்டு கிடைக்கிது, கன செவ்வகம் கிடைக்கிது. ஆனால் ஏற்கனவே இருந்த கனசதுர பெட்டியை விட இப்போ கன செவ்வக பெட்டியோடைய கியூபாய்டுடைய வால்யூம் பார்த்தீங்கன்னா 52 கியூபிக் யூனிட்ஸ் அதிகமாக இருக்குது. சரியா? அப்படின்னா கன செவ்வகத்தின் கொள்ளளவை காண்க. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் கியூபாய்டு அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா எக்ஸ் பி த சைட் ஆஃப் கியூப்னு எடுத்துக்க போகிறோம். சரியா? கனசதுர பெட்டியுடைய ஒவ்வொரு பக்கங்களுடைய சைடு நம்ம என்ன வச்சுக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ இதோட ஒவ்வொரு பக்கத்தையும் நம்ம என்ன பண்ணோம், 1, 2, 3 யூனிட் அதிகப்படுத்தணுமா? ஸோ ஃபஸ்ட்டு பக்கத்தோட எக்ஸ் ப்ளஸ் 1, ரெண்டாவது பக்கத்தை அதிகப்படுத்தும் போது எக்ஸ் ப்ளஸ் 2, மூணாவது பக்கத்தை அதிகப்படுத்தும் போது எக்ஸ் ப்ளஸ் 3. அந்த பக்கத்தை 1, 2, 3 யூனிட் அதிகப்படுத்தியிருக்கோம். நம்மளுக்கு தெரியும் வால்யூம் ஆஃப் கியூபாய்டு என்ன கொடுத்துருக்காங்க, 52 அதிகமாக இருக்குது. வால்யூம் ஆஃப் கியூபாய்டுங்கிறது என்னது, எக்ஸ் கியூபு ப்ளஸ் 52. எக்ஸ் கியூபை விட 52 யூனிட் அதிகமாக இருக்குது. அப்போனா ஆக்சுவலாக அதோடைய வால்யூம் என்ன கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இன்க்ரீஸ் பண்ண அந்த கியூப் இருக்கு இல்லையா, அதோடைய பக்கங்கள்லாம் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு இந்த அதிகமான கியூபாய்டுடைய இது கிடைக்கும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 52. ஸோ இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2 டேர்மே மல்டிபிள் பண்ணிக்கலாமா? இந்த எக்ஸ் கூட மல்டிபிள் ஆனால் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் வரும். இந்த எக்ஸ் இந்த 2 கூட மல்டிபிள் ஆனால் 2x வரும். சரியா? அதே மாதிரி இந்த 1 இந்த எக்ஸ் கூட மல்டிபிள் ஆனால் எக்ஸு, அதே மாதிரி இந்த 1 இந்த 2 கூட மல்டிபிள் ஆனால் 2. சரியா? அப்புறம் இந்த பக்கம் ப்ராக்கெட்டில் இருக்க எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படியே இருக்கட்டும், ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 52. சரியா? இப்போது எக்ஸ் ஸ்கொயர் இந்த எக்ஸை 2x கூட்ட என்ன வரும், 3x ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 52. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த எக்ஸோட மல்டிபிள் என்ன வரும், எக்ஸ் கியூப் வரும். அதே மாதிரி இங்கே 3 கூட மல்டிபிள் ஆகும்போது 3x ஸ்கொயர் வரும். அதே மாதிரி இந்த 3x இந்த எக்ஸ் கூட மல்டிபிள் ஆகும்போது 3x ஸ்கொயர் வரும். இந்த 3x இந்த 3 கூட மல்டிபிள் ஆகும்போது 9x வரும். சரியா? இந்த 2 இந்த எக்ஸ் கூட மல்டிபிள் ஆகும்போது 2x வரும். இந்த 2 இந்த 3 கூட மல்டிபிள் ஆகும்போது 6 வரும். ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 52. சரியா? ஸோ இந்த எக்ஸ் கியூப் அப்படியே எழுதிக்கோங்க. ப்ளஸ் 3x ஸ்கொயர் ஆட் பண்ணால் 6x ஸ்கொயர், 9x 2x ஆட் பண்ணால் 11x 11x. இங்கே இருக்க ப்ளஸ் ஆர் அப்படியே எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 52. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் கியூபுக்கு இந்த எக்ஸ் கியூபை கேன்சல் பண்ணிக்கலாம். ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ் கியூபு இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆயிரும். ஸோ அதனால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ மிச்சம் என்ன இருக்குங்க, 6x ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் 11x ப்ளஸ் 6. இந்த ப்ளஸ் 52 இருக்கு இல்லையா, இது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும், மைனஸ் 52 மாறும். ஸோ 6ல் 52 போனால் 46. 6x ஸ்கொயர் ப்ளஸ் 11x மைனஸ் 46 ஈக்குவல் டு 0. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிபிள் பண்ண என்ன வருது, 6ஐயும் 46ஐயும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 276 மைனஸ் 276 வரணும். ஆட் பண்ணால் மைனஸ் 276 வரணும். சாரி, மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 276 வரணும். ஆட் பண்ணால் என்ன வரணும், 11 வரணும். என்ன 11, ப்ளஸ் 11 வரணும். ஸோ எந்த 2 நம்பரை நம்ம மல்டிபிள் பண்ணலாம், மல்டிபிள் பண்ணால் 276 வரணும், ஆட் பண்ணால் 11 வரணும், ப்ளஸ் 11 வரணும். ஸோ எந்த 2 நம்பரை நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம் அப்படின்னா 23, 12. 23 12 மல்டிபிள் பண்ணோம்னா 276. அதில் இப்போது மைனஸ் 12 போட்டுக்கோங்க. 23ல் 12 போச்சுன்னா 11. ஸோ ப்ளஸ் 11 கிடைக்குதா? ஓகே. ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும், இங்கே முன்னாடி என்ன நம்பர் இருக்குது, 6 இருக்கா, இந்த 6ஆல் டிவைட் பண்ணிக்கணும். டிவைடட் பை 6. ஸோ இதுக்கு இது கேன்சல் ஆச்சுன்னா 2 வரும். இது கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கணும்.
ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 23/6 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் இதை கேன்சல் பண்ணதுக்கப்புறம் என்ன கிடச்சிது 2 கிடச்சிது ஈக்குவல் டு 0. ஸோ இதை தனித்தனியாக பிரித்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் 23/6 ஈக்குவல் டு 0 வரும். இந்த ப்ளஸ் 23/6 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 23/6 மாறும். அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அப்புறம் இந்த மைனஸ் 2 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 2வாக மாறும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 2. ஸோ எக்ஸோட வேல்யூ 2 மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும். எக்ஸோட வேல்யூ எப்பவும் நெகட்டிவாக இருக்குது. சைட் ஆஃப் த கியூப் எப்போவுமே நெகட்டிவாக இருக்காது. அதனால் இதை விட்டுட்டு ஒமிட் பண்ணிவிட்டு இதை மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ வால்யூம் ஆஃப் த கியூப் பார்த்தீங்கன்னா என்னது எக்ஸ் கியூப். சரியா? ஸோ எக்ஸ் கியூப்னா என்ன எவ்வளவு 2 கியூப். 2 கியூப்னா 8. ஸோ அதிகப்படுத்தினதுக்கப்புறம் வால்யூம் ஆஃப் கியூபாய்டு எப்படி இருந்துச்சு 8 ப்ளஸ் 52 ஈக்குவல் டு 60. சரியா? வால்யூம் ஆஃப் கியூபாய்டு இது கன செவ்வகம்